ஆக்சுவலி டிஆர்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா போய் நம்ம. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள தான் இருக்கான். ஸோ இவனை பற்றி நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். முக்கியமான விஷயம், இவனை வாங்கலாமா வேணாமா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ என்கிட்ட நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ என்னாச்சு ப்ரோ, ஏன் ப்ரோ ரெகுலராக வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உண்மையான ரீசன் என்னென்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா 360 X5 உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, மொபைலே ஃபால்ட்டுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இது வாங்கலான்னு பார்த்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி இன்ஸ்டா 360 நம்ம பசங்க எல்லாருமே வச்சுக்கோங்க, சரி இன்ஸ்டா 360 வாங்கலாம் சொல்லிட்டு நானும் ரேட்லாம் போய் செக் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு ஆக்சுவலி பாருங்கள், ரேட்டு பாருங்கள், இந்த ரேட்டுக்கு நான் ஒரு ஐஃபோன் 16 ப்ரோவே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது, அது இல்லாமல் இப்போ நான் ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு சம்பவங்க, இவங்க கூட போனாலே சம்பவம் தான் சொல்லிட்டு இங்கே பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா, பைக்கில் போயிட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்பீடுக்கு இந்த ஃபோனே உடஞ்சி போச்சுங்க விழுந்து. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம மாப்பிள்ளை வந்து நிஜமாகவே சொல்ல போனுங்க, இந்த நிலைமையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு சைடுமே ஆயில் ரொம்ப ரொம்ப வடியுது. ஸோ இதை வச்சுட்டு இந்த பைக்கை ஓட்டவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மாப்பிள்ளை பெரிய கிராக் ஒன்று வாங்கிட்டான். ஸோ அதெல்லாம் முக்கியமான விஷயம் இங்கே தான். இவனை ஓட்டுறதா இல்லை நான் அவனை உட்காந்து சரி பண்ணுறதானே தெரில. ஸோ நான் இப்போ தான் டிஆர்எஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் இருக்கும், நான் ஸ்டோரூம்லேருந்து கொண்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்த உடனே என் வண்டி கண்டிஷனை பார்த்தாலே தெரியுங்க, ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் செயின் ப்ராக்கெட் வேறு மாற்ற கொடுத்துருந்தா அதை மாற்றி தர மாட்டாங்க. ஸோ இங்கே தான் மெயின் பாயிண்ட் இருக்குது. டிஆர்எஃப் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் மெயின் பாயிண்ட் இருக்குது. சரி நான் லப்பரை போட்டு கட்டி வச்சுருப்பேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது கியர் பாக்ஸுக்கு இந்த கீரிங் இந்த கம்பி தெரியுது உங்களுக்கு, இந்த கம்பி இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக கலண்டு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக கலண்டு போகும்போது உங்களுக்கு தெரியும் வண்டி ஓட்ட தான் முடியுமே தவிர கீர் போட முடியாது. ஸோ இவனுடைய லுக்குக்கு வந்து எந்த குறைச்சலும் இல்லை. இவனுடைய லுக்கை பார்த்தா லுக்குக்கு எந்த குறைச்சலுமே இல்லை. ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது இவனை பற்றி சொல்லணுன்னா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இன்னும் மேலும் மேலும் இவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை பவருக்கு எந்த குறைச்சலுமே இல்லை டிஆர்எஃப். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம பைக்கோட வெஹிக்கிள் இது. ஸோ இது வந்து ஒரு RC 390 சொல்லலாம். ஸோ நிறையா பேர் கேட்டீங்க, ப்ரோ என்ன ப்ரோ 200 வச்சுக்கிறீங்க, நீ RC 390 சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. ஸோ நான் வந்து ரேப்பிங் பண்ணுறதுக்காக அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். இந்த பாடி கிட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஃபுல்லாக ரேப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரிஜினல் ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டேன். அது சில பல தற்கொலைகள் அது தெரியாமல் என்ன ப்ரோ 200 வச்சு 390 சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே சில பல விமர்சனங்கள்.